அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மிதுன். நான் ஜுராங் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் உங்களை ஈர்க்க பெரிய வார்த்தைகளோ அல்லது வலுவான கருத்தோ கொண்டு வரவில்லை. மாறாக எல்லாம் கையிலிருந்து வழுக்கும் போது ஒரு தருணத்தில் மட்டுமே தெளிவாக புரியும் ஒரு எளிய கருத்தை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். ஒரு காலத்தில் ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் செல்வம் சத்தமாக பேசும், அதிகாரம் கண்ணுக்கு தெரியும், வெற்றி என்பது உடைமைகளால் அளவிடப்படும். அந்த நகரத்தில் 2 மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவன் உயர்ந்த இடத்தில் இருந்தான். பணம், பதவி, பெயர் அவனிடம் அனைத்தும் இருந்தது. அவன் பேசும்போது மக்கள் மௌனமானார்கள். மற்றொருவன் அமைதியாக வாழ்ந்தான். பெரிய வீடு இல்லை, பெரிய பெயர் இல்லை, ஆனால் அவன் பார்வை எதிலும் தெளிவாக இருந்தது. எதையும் செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து செய்வான். ஒரு நாள் எதிர்பார்க்காத பேரழிவு. வானம் பிளந்தது. நீர் சீரிய நொடியில் நகரம் அழிந்துவிட்டது. பணம் போய்விட்டது. அதிகாரம் செயலற்றது. பெயர்கள் அர்த்தம் இழந்தன. மக்கள் திசை தெரியாமல் அலைந்தனர். அந்த நேரத்தில் எதுவும் இல்லாதவன் முன்னே வந்தான். அவன் கூச்சலிடுவதில்லை, ஆணையிடுவதில்லை. அவன் யோசித்தான், வழி கண்டான், மக்களை ஒன்று திரட்டினான். எங்கு செல்ல வேண்டும், எப்படி உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. வெள்ளம் தணிந்த பிறகு நகரம் அமைதியானது. அப்போது தான் மக்கள் உணர்ந்தனர். எல்லாம் இருந்தவன் அனைத்தையும் இழந்தான். எதுவும் இல்லாதவன் மனிதர்கள் நம்பிக்கையை பெற்றான். அந்த மௌனத்தில் உண்மை வெளிப்பட்டது. இதைதான் வள்ளுவர், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடைய ரேனும் பிறர். நன்றி.